மெர்க்குரி வியூவர்ஸ்க்கு வணக்கம். மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள பத்தி இன்னைக்கு பேச போறோம். இந்த உரையாடலுக்காக இயக்குனர் சார்லஸ் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார். அழகுக்குட்டி செல்லம் போன்ற படங்களோட இயக்குனர். வணக்கம் சார். வணக்கம். நீண்ட நல்லா பேசியிருந்தீங்க பார்த்தோம். அந்த அ பாரதிராஜா அவர்களோட பத்தியான ஒரு எனக்கு வந்து நீங்க அந்த நிகழ்ச்சியில பேசும்போது எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு. நீங்க வந்து ஒரு சிறுவனா ஒரு படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்ச டைம்ல தான் உள்ள வராரு. ஆமா, அ அந்த காலகட்டத்த பத்தி சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வித் ஆமா. பாரதிராஜா. என்னோட 10வது வயதில கொஞ்சம் அப்பதான் விவரம் சினிமா அதுக்கு முன்னாடி எங்க அம்மா கூட சேர்ந்து படம் பார்க்குறது அப்படிதான். அதாவது அது எல்லாமே இந்த ரிலீஸ் ஆகும் தெரியுமா? அந்த ஆமா, புத்தம் புதிய காப்பியெல்லாம் வரும். ஆமா. அவங்க ரொம்ப சிவாஜி ஃபேன். அதனால அ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பாகப்பிரிவினை, பாசமலர் ம். அதெல்லாம் தான் எனக்கு சின்ன வயசுல ஒரு திரை அனுபவம். தியேட்டர்ல போய் ஒரு பெரிய படம் ரொம்ப நேரம் ஓடும் அந்த படம்லாம் அப்படின்னு. அந்த உணர்வுகள் அதெல்லாம் ரொம்ப டச்சிங்கா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சினிமா பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். கரெக்ட்டா ஒரு 10வது வயதில நான் மண் வாசனை வருது. ஓ! மண் வாசனை ரிலீஸ். ம், ஸோ, அதாவது ஒரு ஹீரோ படங்கள் பார்க்குற வயசு அது. ம். ஒரு பெரிய பேனர் ஃபுல்லா ரேவதி மட்டும் இருப்பாங்க. க்ளோஸ்ல ஓ! போட்டு ஒரு பெரிய பேனர் வச்சு மண் வாசனைன்னு போட்டிருக்கும். இயக்குனர் பேர் மட்டும் பெருசா இருக்கும். ஓ! பாரதி ராஜாவின் மண் வாசனை அப்படின்னு. அந்த படம் எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. அதாவது நான் வந்து ரொம்ப கிராமத்தில பிறந்து வளர்ந்ததல்ல. ம். வளர்ந்தவன் அல்ல. நீ உங்க சொந்த ஊரு என்னோட கிராமம். கோவில்பட்டி அந்த ஓ! மாரி அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு பீட் அந்த மாரி. வேலை, ஆ. பிசினஸ் அப்படின்னு. ஆனா என்னோட அப்பா, அம்மா எல்லாம் ம், உங்களுக்கு கைத்தாறு மாரி ஊர்கள். ம், விவசாய குடும்பம் தான். ம், அதனால அதுல அந்த மண் வாசனைன்ற வார்த்தையோட ம், அப்படி கனெக்ட் ஆகி தான் பாரதி ராஜான்றவர் எனக்கு ஒரு மண் வாசனை உள்ள ம், ஒரு இயக்குனர் அப்படிங்கிற ஒரு இதுதான். நான் ஒரு ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட் ஆகி அதுக்கப்புறம் சினிமாவ கூர்ந்து சினிமாவோட வரலாறு என்ன? சினிமால என்ன நடக்குது? ம். அ அந்த 50, 60ஸ் படங்கள்னா என்ன? அந்த உலகம் என்னன்னுலாம் ரொம்ப ஆர்வம் எனக்கு. அப்புறம் 70ஸ்ல நடந்த மாற்றங்கள். அது ஹாலிவுட்லயும் சரி, அ உலக சினிமா, யூரோப்பியன் சினிமா எல்லாத்தையுமே ரொம்ப தொடர்ந்து பார்க்குற ஒரு ஒரு ம், திரை மாணவனாவே இன்னைக்கு வரைக்கும் கூட ம். தொடர்ந்து நான் அத கூர்ந்து கவனிக்கிற ஒரு மாணவனா அத அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிற ஒரு ஆள். இந்த 70ஸ்ல நடந்த மாற்றம்ங்கிறது ஆக்சுவலா ஒரு பெரிய ஒரு கோல்டன் எரா வந்து முடியுது. இப்ப நீங்க வந்து ஒரு ராஜராஜ சோழனோட ஆட்சி காலம் முடியிற மாதிரியான ஒரு 20 வருஷம் ஒரு 50ஸ் அண்ட் 60ஸ் வந்து கோல்டன் பீரியட் உலகம் முழுக்க சினிமாவுக்கு. ஓ! அதோட இசையா இருக்கட்டும், கதையா இருக்கட்டும், நடிகர்களா இருக்கட்டும். இன்னைக்கு கூட நீங்க ஒரு நடிப்புன்னா, நீங்க அந்த 50, 60ஸ்ல ஒரு நடிகர தான் நம்ம ஆக்டரா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், ஒரு முன்மாதிரியா இருப்பாங்க. இசைன்னா அதுதான். ஸோ எல்லாம் இயக்கம்னா, ஃபில்ம் டைரக்ஷன் வந்து அதோட பீக்க தொட்டுருச்சு 50, 60ஸ்ல. பெரிய அளவுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு திடீர்னு பார்த்தா, அந்த சினிமால அதுக்கு அடுத்து என்ன செய்றதுன்னு தெரியல. அதே மாதிரியான கதைகள எடுத்தாங்க. ம், ப வ ஹாலிவுட்லயும் சரி, பெரிய பெரிய படங்கள் எடுத்து தொடர் ம். தோல்விகள் நடந்தது. நெறைய பேர் சினிமாவ விட்டு விலகி போனாங்க. ஸ்டூடியோஸ் எல்லாம் மூடிச்சு. ஹாலிவுட்ல நடந்த விஷயம் சொல்றேன். தமிழ்நாட்டிலயும் தமிழ்நாட்டிலயும் பார்த்தீங்கன்னா, அந்த நடிகர்களோட இதெல்லாம் மாறுது. ம், இப்போ புதுசா ரஜினி, கமல்னு ஒரு நடிகர்கள், ஸ்ரீதேவி ம். இந்த 3மே 16 வயதிலே உள்ள இறங்குது இல்லையா? ஸோ இளையராஜான்ற ஒரு இசை, அவர் ஆக்சுவலா அன்னக்கிளியிலேருந்து பாடல்கள் பிரபலமா இருந்தாலும், அவர் மேல ஒரு சின்ன விமர்சனம் பொதுவா வைக்கப்பட்டுட்டே இருந்தது அங்க இண்டஸ்ட்ரியில. என்னன்னா, அவருக்கு வந்து பின்னணி இசை வரல. ஓ! ஏன்னா, அதுவரைக்குமான சினிமாவுல பின்னணி இசைங்கிறது வேற. அதை இவரால பண்ண முடியல. இவர் பண்ண விரும்பல. அல்லது ம், ம், பண்ண வரல. ம். ஏன்னா, அந்த டைம்ல வந்து நீங்க 2, 3 படங்கள் பார்த்தீங்கன்னா, அவரோட பேக்கிரவுண்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் சுமார். ஏன்னா, எல்லாரும் ஒரு மாதிரி சொல்ல, சொல்ல அவரும் ஒரு மாதிரி தயங்கி, அவங்களுக்காக ஒண்ண பண்ணி, அதுக்கு முன்னாடி உள்ள அதே ட்ரெண்ட ம். ஃபாலோ பண்ணி. தானும் பண்ண ஆரம்பிச்சு, அது சரியா வரல. ம். அப்போ அவருக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு 16 வயதினிலே. 16 வயதினிலே ஃப்ளாப் ஆகியிருந்தால், இளையராஜா வந்து திரும்ப அமுங்கி போயிருப்பாரு. ஏன்னா, அவருக்கு வந்து இசை தெரியாதுன்னு கூட ஆயிருக்கும். அவரோட பேக்கிரவுண்ட் ஸ்கோர் அவர் பண்ண புதுமையான விஷயங்கள் பேக்கிரவுண்ட் ஸ்கோர்ல பாடல்கள், மியூசிக் படமே ஹிட்டுன்னும்போது எல்லா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. ஆமா. அதுவரைக்கும் நீங்க இளையராஜாவ குறை சொல்லிட்டு இருந்த பத்திரிகைகள், விமர்சகர்கள், சினிமா ஆட்கள் எல்லாருமே வந்து சரண்டர். ஒரு 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 இயக்குனர் ம். 16 வயதிலே ஒரு படம் வருது. அதுல ரஜினி, கமல், ஸ்ரீதேவி, இப்ப நான் இது இளையராஜா. இது சொன்னேன் இல்லையா? அந்த 56 படங்கள் பீக்ல போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5, 6 வருஷம், 10 வருஷம் எல்லா இண்டஸ்ட்ரியிலயுமே ஒரு தேக்க நிலை வந்து, திரும்ப உருவாக்குனது எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ ந ஹாலிவுட்லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், ஜார்ஜ் லூகாஸ், மார்ட்டின் ஸ்கார்செஸி இந்த மாரி ஒரு 10 பேர சொல்லலாம். ஆமா. அதுல என்ன புதுமைன்னா, என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த 10 பேருமே சினிமால பிரபலமாறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஒருத்தர் நல்லா பழகுனவங்க.
இதே தான் நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ப பாரதி ராஜா சார், ஆர். செல்வராஜ் சார், இளையராஜா சார், இந்த மாரி ஒரு இளையராஜா. டீம் இருக்கு இல்லையா? ம். இவங்கலாம் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சவங்க. கங்கை அமரன் அதுல இருக்காரு. ஏன்னா நீங்க 16 வயதிலே பாட்டுலாம் கங்கை அமரன் எழுதுனதெல்லாம் ரொம்ப பிரமாதம் தான். இவங்கலாம் சேர்ந்து ஒரு டீமா கடகடன்னு படங்கள் பண்றாங்க. முதல் மரியாதை எந்த வகையில உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானது? அவரோட ஆக சிறந்த படம்னு நினைக்கிறீங்க? ஆ ரொம்ப சின்ன வயசுலேருந்து சிவாஜி மேல ஒரு பெரிய இது. இப்ப சிவாஜியும் பாரதி ராஜா சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்றதே நமக்கு ஒரு அப்போ ஒரு பெரிய விஷயமா ஒரு இருந்தது. செய்தியே பெருசா ஒரு இருக்கு. நீளமான போஸ்டர் இருக்கும் அப்போ. பாரதி ராஜா சாரும், அ அ சிவாஜி சாரும் பெரிய ஆள் உயர மாலையோட, ரோஜாப்பூ மாலையோட ஓ! நிக்கிற ஒரு போஸ்டர் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆ அல்லது சிவாஜி சாருக்கு மாலைய மாட்டிட்டு இவரு நிப்பாருன்னு நெனைக்கிறேன். அல்லது ஏதோ ஒண்ணு. அது வந்து பயங்கர இதுவா இருந்தது. இது என்ன 2 இமயங்கள் சேருதுங்கிற மாரியான ஒரு ஃபீல் இல்லையா? அந்த படம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து ஆர். செல்வராஜ் சார் என்ன சொல்றாருன்னா, தாஸ்தவஸ்கிக்கும் அவரோட அ அசிஸ்டன்ட்டா ஜாயின் ஆகி, பின்னாடி மனைவியா மாறுன அண்ணான்னு நெனைக்கிறேன் அவங்க பேரு. அவங்களுக்குமான விஷயத்துலருந்து நான் இந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்து இந்த கதைய சொன்னேன்னு ஆர். செல்வராஜ் அவர் பேட்டிலலாம் இருக்கு. ஓ! ஆ ஆர். செல்வராஜ் சார் எப்பவுமே அந்த பேட்டியில அத தான் சொல்றாரு. தாஸ்தவஸ்கிக்கு நிஜ எழுத்தாளருக்கு நடந்த ஒரு விஷயம். ஒரு நல்ல மெச்சூர்டு வயதான எழுத்தாளர். அவருக்கு வந்து ஒரு நெருக்கடி. அவர் இப்ப உட்கார்ந்து பொறுமையா கதை எழுத முடியாத ஒரு சூழ்நிலை. அவருக்கு ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கு. அவர் மேல கேஸ் ஆமா. இருக்கு. ஒரு பிரச்சனை. ஒரு டைப்பிஸ்ட்ட வர வைக்கிறாரு. ஒரு இளம்பெண் வரா. இந்த கதை ஒரு நாவல எழுதி பப்ளிஷ் பண்றாங்க. இந்த எழுதுற காலகட்டத்தில அந்த பெண்ணுக்கு இவன் மேல ஒரு காதல் வருது. கடைசில இவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட ரொம்ப நாளுக்கு அவரோட இதெல்லாத்தையும் அவங்க தான் அவங்க பார்த்துட்டாங்க. தான் பார்த்துக்கிட்டாங்க. இந்த உண்மை சம்பவத்த எடுத்து தான் இவர் கிராமத்துக்கு மாத்துறாரு. ஆர். செல்வராஜ் சார்ட்ட ஒரு விஷயம் இருக்கு. அவர் வந்து எப்பவுமே வந்து நம்ம ஊர்ல நடக்கிற எதார்த்த விஷயங்கள அப்படியே காட்டுறவர் கிடையாது. ஆ ஏதோ ஒண்ண எடுத்து வெளியில எங்கேயோ ஒரு ஹிஸ்டரியில இருந்தோ, அல்லது எங்கேயோ அவர் படிச்சதுல இருந்தோ, எங்கேயோ இருந்து வெளிநாட்டு ஐடியாஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஊர் விஷயம் மாரி அத மாத்தி குடுத்துருவாரு. ம். நீங்க இப்ப சின்ன கவுண்டர் மாரி படத்துல அந்த மொய் விருந்துங்கிற கான்செப்ட். அதுக்கப்புறம் இப்ப நடக்குது மொய் விருந்து. ஆனா அந்த கதைக்கு அவருக்கு இன்ஸ்பிரேஷன் வேற எங்கேயோ சொல்றாரு அவரு. அதே மாரி நீங்க கிழக்கே போகும் ரயில்ல அ மழை வர்றதுக்காக அந்த பொண்ணு நிர்வாணமா ஊர ஆ. சுத்தினா எந்த ஊர்ல இருக்கு? ம். அது வந்து அவர் எங்கேயோ ஒண்ண எடுத்து அத வந்து ஒரு நிர்வாணமா ஒரு பொண்ணு ஊர சுத்தி வராருன்னு ஒரு ஓ! விஷயம். இப்ப நமக்கு என்னன்னா ஒரு ஷாக் வந்துரும் அந்த படம் பார்க்கும்போது. அந்த கிழக்கு போகும் ரயில்ல என்ன இப்படி பண்ணிட்டாங்க இந்த ஊர்ல. இந்த பொண்ணு இப்போ நிர்வாணமா வந்துட்டு இருக்கா. யார் பார்த்து என்ன ஆகும்? அ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பதட்டத்துக்கு உங்கள ஆளாக்குறது இருக்கு இல்லையா? இத வந்து ஆர். செல்வராஜ் சார் ரைட்டிங்ல எப்பவுமே இருக்கும். அவர் பண்ணுவாரு. அவர் எதார்த்தத்துல இருந்து பண்ண மாட்டார். ஆனா அந்த படங்கள் எல்லாமே ரொம்ப எதார்த்தமா நமக்கு தோணுது. அதுக்கு முழு காரணம் பா பா பாரதிராஜா சார். ம். ஆர். செல்வராஜ் சார் கதைய நீங்க பாரதிராஜா சார் தொடும்போது, கிழக்கே போகும் ரயில் பார்த்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு ஊர்ல நடந்திருக்கலாம். எந்த வகையிலயும் வந்து அந்நியமா தோணாது. ஆ. இது இங்க நடக்க வாய்ப்பு இருக்கே! அப்படின்னு தோணுது. ஏன்னா, அது டைரக்டர். அதான் இயக்குனர்னா என்னன்ற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க அதோட கதைக்களமோ, கேரக்டரோ எதார்த்தமா இருக்கு. அதனால பாரதி ராஜா சிறந்தவர்ன்னு யாராவது சொல்றாங்கன்னா, அவங்க முட்டாள். ஏன்னா, கதை எல்லாமே அவர் எல்லாமே ரைட்டர்ஸ் தான். ஆர். செல்வராஜ் சார், கலைமணி சார், பின்னாடி பாக்யராஜ் பாக்யராஜ். சார், மணிவண்ணன் சார், நல்ல நல்ல ரைட்டர்ஸ். அப்புறம் ரத்னகுமார் மாதிரி கிழக்கு சீமையிலலாம் ரத்னகுமார். இந்த மாரி நெறைய ரைட்டர்ஸ்ட்ட இருந்து கதைகள், கேரக்டர்ஸ், சம்பவங்கள் எல்லாமே ரைட்டர்ஸ்ட்ட இருந்து தான் அவர் எப்பவுமே வாங்கியிருக்காரு. அத அவரு நல்லா எடுத்து இதெல்லாம் போட்டுருவாரு. அவருக்கு கிரெடிட் குடுத்துருவாரு, பேர் குடுத்துருவாரு. ஏன் பாரதிராஜா சார நம்ம அவ்வளோ ஞாபகம் வைக்கிறோம்னா, அவரோட இயக்குனரா மட்டுமே அவர் நிக்கிறாரு. அவரோட பெருமை எல்லாமே இயக்குனர் தான். ஸோ அந்த இயக்குனர தான் அவர் என்ன பண்றாருன்னா, நடிப்புல, அங்க இருக்கிற அட்மாஸ்பியர்ல, அங்க இருக்கிற விஷயங்கள்ல, அவங்க பேசுற விதத்துல, ஃபர்ஸ்ட்டே அவங்க ஸ்டேஜ் எல்லாத்தையும் பண்ணது. நம்ம ஊர்ல ஏதோ ஒரு ஊர்ல இது நடக்குது. ம். அப்படியே நம்ம அத பார்க்குறோம். அப்படின்ற உணர்வு மக்களுக்கு கொண்டு வந்தது முழுக்க முழுக்க இயக்குனரோட திறமை. வெளியாட்களுக்கு அத புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அவங்க எல்லாமே நடிகர்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு கேரக்டர்ல வைக்கிறத பத்தி யோசிப்பாங்க. இயக்குனர்ங்கிறவர் யாருன்னா, அவருக்கு எல்லாமே டூல்ஸ் தான். இசையோ, ஒளிப்பதிவோ, கேமராவோ, அவருக்கு அது தெரிய வேண்டாம். அவருக்கு கேமராவ இயக்கத் தெரியாது, மியூசிக் போடத் தெரியாது, இதெல்லாம் தெரியாது. ஆனா வந்து இதெல்லாம் இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்? ம். இப்போ நீங்க வந்து அ ஒரு சிவாஜி கணேசன் மாரி ஒரு நடிகர குடுத்தீங்கன்னாலும், அவர் தனக்கான ஆளா மோல்டு பண்ணி தானே பிரசன்ட் பண்றாரு. ஆமா, சிவாஜி நடிக்கிறத அப்படியே வைக்கலையே. ஆமா. அவர் வழக்கமா மத்த படங்கள்ல நடிச்சது நடிக்கலையே. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா ஆ இருக்கு. தனக்கானத கேட்டு வாங்கிக்கிறது. ம். இதுதான் இயக்குனர். நெறைய நடிகைகள அவங்களோட ரொம்ப யங் ஏஜ்ல அவர் நடிக்க வைக்கிறாரு. அவங்களுக்கு சினிமாவ பத்தி ஒண்ணும் தெரியாது. நடிப்புன்னா என்னன்னு தெரியாது. ஒண்ணுமே தெரியாம வராங்க. அதுதான் அவருக்கு வேணும்.
அவர் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வர்றதுக்கு அவர் வெயிட் பண்ணல. அவர் நான் சொல்றத மட்டும் செய். இப்படி நடக்கக்கூடாது, இப்படி நட. இப்படி சிரி, இப்படி வெட்கப்படு. நீங்க இந்த பெண்கள் எல்லாம் வெட்கப்பட்டாங்க. அவங்க எல்லாருமே ஒரு பேட்டியில சொல்லுவாங்க, "எனக்கு வெட்கப்படவே தெரியாது. இவரு அதுக்காக இப்படிலாம் பண்ணாரு. இப்படி பண்ணி என்ன வெட்கத்த கொணர்ந்தாரு." வெட்கப்பட அதாவது வெட்கமே வராத ஆளுக்கு இடுப்ப கிள்ளி அதுக்கு ஒரு கடுப்புல, கோவத்துல பண்றதெல்லாம் கூட அது அந்த ரியாக்ஷன மாத்துது. இது எப்படி யாருக்கு தோணும்னா, டைரக்டருக்கு தான் தோணும். இந்த ஃப்ரேமுக்குள்ள இந்த முகபாவனை இப்படி இருந்தா, அது அவங்க அதுக்கு எதுக்காக அத செய்றாங்கன்றது மேட்டர் இல்ல. கதையில அவ இது பண்ற மாரி வந்துருது. ஸோ எல்லா எக்ஸ்பிரஷன்ஸ, நடிப்ப எல்லாத்தையுமே அவர் வந்து தனக்கான விஷயத்த யார்ட்டயும் ஒரு களிமண்ட்ட இருந்து கூட கொண்டு வரலான்றது, அவர் ஆரம்பத்துலேருந்தே அவர் படங்கள்ல பண்ணிட்டு இருக்காரு. சின்ன பாசிங் கேரக்டர கூட அவர் நடிச்சு காட்டுவார். இப்படி இப்படி நடக்கக்கூடாது. இப்படி தூக்கிட்டு இப்படி வரணும். ஒரு 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 அங்க ஒரு பின்னணியில இருக்கிற ஒரு ஆள் நடந்து வரனா கூட, ஃப்ரேம்ல அவங்க முக்கியமா தெரியிறாங்கன்னா, அத அவர் நடிச்சு காட்டுவார். இப்படி நடான்னு சொல்லுவாரு. ஸோ பெண்கள், ஆண்கள்லாம் ஊர்ல எப்படி நடந்துப்பாங்க, எப்படி போவாங்க, வருவாங்க. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி, அத அது நீங்க உங்களுக்கு நடிக்க தெரியுதோ, தெரியலையோ உங்கட்ட இருந்து கேட்டு வாங்கிர்றது. முதல் முறைய பத்தி தான் பேச ஆரம்பிச்சோம். அந்த படம் அந்த படத்த பத்தி அ ஆ அந்த படத்தோட எதிர்பாராத தன்மை ஒண்ணு இருக்கு அந்த படத்துல. அதாவது முதல் மரியாதை வந்து முழுக்க முழுக்க மக்கள் பார்த்து கொண்டாடினது தான். நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா. ஆனா இண்டஸ்ட்ரி வந்து எல்லாருமே அத சொல்றதில்லன்னு சொல்றேன். படமா அத எடுத்து முடிக்கும்போது எல்லாருமே இத நெகட்டிவா சொல்றாங்க. அதாவது வெறும் டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நாங்க. அதாவது நீங்க விசுவலும் டப் பண்ண ட்ராக் மட்டும் இருக்கும். 2ம் சேர்ந்து கூட இருக்காது. தனித்தனியா இருக்கும். மியூசிக் போட்டிருக்க மாட்டாங்க. இது ஃபைனல் பிரிண்ட்டா இருக்காது. அதுதான் பார்ப்பாரு எப்பவுமே. அத டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் பேக்கிரவுண்ட் ஸ்கோர் பிளான் பண்ணி, அத மியூசிக் ரெக்கார்ட் பண்ணி, இது மொத்தமா சவுண்ட் மிக்ஸ் பண்ண அப்புறம் தான் படத்துல சேர்ப்பாங்க. ஓ! ஃபைனலா இதில பண்ணும். அதான் மேரிட் பிரிண்ட்ன்னு சொல்லுவோம். 2ம் தனித்தனியா இருந்தது ஒண்ணாக்குறது. மேரிட் பிரிண்ட்ன்னு சொல்றோம். அதான் ஃபைனல் ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்றது அதான். ஸோ இந்த டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜ்ல இளையராஜா சார் இந்த படத்த பார்த்துட்டு, இந்த படம் தேறாது. இது ஓடாது. இத ஏன் எடுத்த? இப்படி இவ்ளோ பணம் செலவாயிருக்கு. இந்த படம் ஓடாது. என்ன ஏன் இப்படி ஒரு படத்த எடுத்து வச்சிருக்கேங்கிறத அவர் சொல்றாரு. இவங்கலாம் பாரதிராஜா சார் இல்ல, இல்ல அப்படி இப்படின்னு அவருக்கு இதுவா பண்றாரு. இப்போ அவரு மியூசிக் போடுறாரு. ஆனா மியூசிக்க அவர் ரொம்ப ரசிச்சு போடுறாரு. அந்த படத்துக்கு அருமையான மியூசிக் அது. பிரமாதமான மியூசிக்ல தான் அந்த படமே நிக்கும். நான் முதல் மரியாதையே ஒரு மியூசிக்கல்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது பேக்கிரவுண்டே உங்களுக்கு வந்து பாட்டு மாரி தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆன அப்புறம், மியூசிக் எல்லாம் சேர்ந்த அப்புறம் கூட, ரஜினி சார் இந்த படத்த பார்த்துட்டு, ரஜினி சார பத்தி இண்டஸ்ட்ரியில என்னன்னா, அவருக்கு ஒரு ஒரு கிளியர் ஐடியா இருக்கு. மக்களுக்கு எது பிடிக்கும், பிடிக்காதுன்றத கரெக்ட்டா சொல்லுவாரு. சொல்லுவாரு அப்படின்னு. நீங்க ஒரு சீரியஸ் படம்னா கூட, இது மக்களுக்கு ஒரு முள்ளும் மலரும் அது மாரியான படங்கள்லாம் அவர் நடிச்சவர் தான். ஸோ இந்த படம் மக்கள் ஏத்துப்பாங்க. இந்த மக்கள் கொண்டாடுவாங்கன்னு அவரால கெஸ் பண்ண முடியும். அவருக்கு ஒரு பல்ஸ் தெரியும்னு பொதுவா இண்டஸ்ட்ரியில சொல்லப்படுது. ஆனா ரஜினி சார் சொன்னாராம், இந்த படம் ஓடவே ஓடாது. இந்த படம் ஏன்னா ஓ! ஃபர்ஸ்ட்டா எல்லாம் முடிஞ்சு மியூசிக்லாம் சேர்த்து தான் அவர் பார்க்குறாரு. ம். இந்த படம் ஓடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்ன ஒரு மெச்சூர்ட் ஆளோட காதல். இது யார் பார்ப்பாங்க? இதுல என்ன இருக்கு சுவாரஸ்யம்? மக்களுக்கு ஏன் இது பிடிக்கணும்? அப்படிங்கிறது அவருக்கு புரியல. அந்த படம் வந்து அவரு ஓடாதுன்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஓட்டம் ஓடுது. அது அது சம்பாதிச்ச காசு வந்து பெரிய காசு. ஓ! அவ்வளோ பெரிய வசூலான ஒரு படம் அது. அதாவது அதோட வசூல் வந்து வெறும் இந்த ரன்னிங்லலாம் இல்ல. ஓவர்சீஸ் ஒரு ஃபாரின்லாம் கூட ரஷ்யாலலாம் கூட இப்ப நெறைய பிரிண்ட் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு படம். நம்ம ஓ! கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு ஒரு கலைத்தன்மை இருக்கு. ம். அது வெறுமனே ஒரு கமர்ஷியல் ஹிட் கிடையாது. கமர்ஷியல் படம் பண்ணி கமர்ஷியலா ஹிட் ஆச்சுன்றது இல்ல. ஒரு கலைப்படைப்பு. அந்த கலைப்படைப்பு எல்லாருக்கும் பிடிக்கும். உலகத்துக்கே பிடிக்குங்கிற மாரியான ஒரு படமா அது வருது. ஸோ வந்து அது அவ்வளோ பெரிய வெற்றி. அந்த படம் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஆரம்பிச்சதுலேருந்து முடியிற வரைக்கும், உங்கள அப்படியே ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. நீங்க அவர் கண்ட்ரோல்லேருந்து வெளிலயே போ முடியாது. அவ்வளோ விஷயங்கள் அடுத்து, 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 அடுத்து போயிட்டே இருக்கும். ஆக்சுவலா வடிவுக்கரசி சார் மேடத்தோட கதை இருக்கு இல்லையா? அது நாங்க ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்ல படிக்கும்போது எங்க ஆசிரியர் பொன்னுசாமி சார் அவர் காலமாயிட்டாரு. அவரு அந்த அந்த விஷயத்த அப்ப சொல்லுவார். நான் சொல்றது 97, 96, 97 காலகட்டத்தில. இது நாங்க வந்து ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்ல உட்காந்து பேசிட்டு இருப்போம். அதாவது நீங்க வடிவுக்கரசியோட நியாயம் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாருமே அந்த இண்டஸ்ட்ரியில பேசுறாங்க. எல்லாரும் ஆமா. பொது வழியிலயும் சோசியல் மீடியா வந்த அப்புறம் இது ஒரு விஷயம். வடிவுக்கரசிக்கு ஒரு நியாயம் இருக்கு. இந்த விஷயம் வந்து அவர் தான் என்னோட ஆசிரியர் சொல்லி தான் எனக்கே ஆ ஒரு நாள் ஒரு தப்பு பண்ணதுக்காக இந்த ஆள் அவ கூட சேரவே இல்ல. அப்புறம் அந்த பொம்பள கோவமா இருக்கிறதுல என்ன தப்பு?
அவ கடுகடுன்னு தான் இருப்பா. இவரு ஏன் சேர்த்துக்கல? இவரு அவங்க அப்பாவோட சொத்த எடுத்துக்கிட்டாரு. இந்த பொண்ணுக்கு அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்ப அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையும் குடுத்துருக்கணும்ல. எப்படி இவரு வந்து விலகி வச்சாருங்கிற ஒரு கேள்வி வரும்போது, என்னய்யா இது? நம்ம பார்த்த படம் வேறயா இருந்தது. இவங்க வேற கதை சொல்றாங்க. இது வந்து எனக்கு அவரு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு அதுல இருக்கிற அந்த எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமின்னு சொல்ற அது அது ரொம்ப ஹாண்டிங். அது ரொம்ப நாள் எனக்கு வந்து அது ஒரு மனசுக்குள்ள அது ஒரு இதுவாவே இருக்கும். அது ஒரு ஒரு மனசாட்சியின் குரல் மாதிரி. அந்த அந்த குரலும், அந்த முகமும், அது அது சீனா சொல்ற விதம். விதமும் எல்லாமே சேர்ந்து அது ஒரு டோன்ல சொல்லுவாரு அவரு. அது மிஸ்டீரியஸா அதுக்கு முன்னாடி ஒரு அது 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 அங்க தான் அவரு உயர்ந்துடுறாரு. ஒரு சின்ன டயலாக் தான் இது ஒரு ஒரு மனிதரோட மனசாட்சிய உலுக்குது. தன்னோட மகள், அந்த மகள் அவளுக்கு பொறந்ததும் இல்ல. அதனால இன்னும் பொறுப்பு அதிகம் சிவாஜிக்கு. தன் மகளோட தனக்கு பிறக்காத அந்த மகள இவர் மகளா வளர்க்குறாரு. அந்த மகள் முழுக்க முழுக்க அப்பா தான். அம்மா கூட அவளுக்கு பிடிக்காது. அப்பா தான். அப்படி இருக்கிறவளோட கணவன இவரே போலீஸ்ல பிடிச்சு குடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. இந்த இது எதுக்காக பண்றாருன்னா, அவன் தப்பு பண்ணிட்டான். பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து முறையிடுறான். அவனோட இது வந்து அவரோட மனசாட்சிய உலுக்குதுங்கிற. அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப 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 இது.